வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாக்கியலட்சுமி இன்னைக்கு எபிசோட்ல வந்த சீன்ஸ் பத்தி பார்க்கலாம். பாக்கியா செல்வி 2 பேரும் வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்ப கோபி வராரு. பக்கத்துல இருக்கிற ஃப்ரெண்டுகிட்ட ரொம்ப நக்கலா சொல்றாரு, சில பேர் வாக்கிங் போறோன்ற பேர்ல நல்லா கதை தான் பேசிட்டு வராங்க, இது வீட்டுல வச்சே பண்ண வேண்டியதானே, அதுக்கு எதுக்கு வாக்கிங்னு போய் சொல்லிட்டு வரணும் அப்படின்னு சொல்றாரு. கோபி இப்போ அங்க இருந்து போயிடுறாரு. நம்மளதான்க்கா சொல்லிட்டு போறாரு அப்படின்னு செல்வி சொல்றாங்க. அதெல்லாம் நல்லா தெரியுது, இதுக்குதான் வேகமா நடந்துவான்னு சொன்னேன் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அடுத்ததா பாக்கியாவும் செல்வியும் இப்போ வாக்கிங் போயிட்டு இருக்காங்க. அப்போ கோபி ஒரு இடத்துல நின்று எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்காரு. கோபியை பார்த்த உடனே பாக்கியா இப்போ அவங்க கொண்டே கலட்டி விடுறாங்க, லூஸ் ஹேர் விடுறாங்க. பாக்கியா இப்படி லூஸ் ஹேர்ல இருக்கிறத பார்த்த உடனே கோபிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. பாக்கியா இப்போ கவுண்டர் கொடுக்குறாங்க கோபிக்கு. சில பேர் என்னதான் ரன்னிங் வாக்கிங்னு போனாலும் அவங்களுக்கு இருக்கிற பிபி சுகர்லாம் குறையறதே இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எந்த நோயுமே இல்லாம நம்ம ஆரோக்கியமா இருக்கிறோம்ல, அது பெரிய விஷயம் செல்வி அப்படின்னு சொல்றாங்க. ஆமாக்கா, அதனாலதான்க்கா பயங்கரமா கத்திட்டு இருக்கிறாங்க சில பேரு அப்படின்னு செல்வி சொல்றாங்க. கோபி அங்க இருந்து வேகமா ஓடி போயிடுறாரு. சொன்ன உடனே எப்படி தலை தெறிக்க ஓடுறாரு பாருக்கா அப்படின்னு சொல்றாங்க செல்வி. ஓடட்டும் அப்படின்னு பாக்கியா சொல்றாங்க. அடுத்ததா எழில் இப்போ பாக்கியலட்சுமி அப்படின்ற நேம் போர்டை வீட்டுல மாட்டுறாரு. பாக்கியா மாமனார் இப்போ அவங்க வராங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அவரோட பேர் இருக்கிறதுனால தானே அவருக்கு போஸ்ட் எல்லாம் இங்க வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாரு எழில். எப்படி இருக்கு தாத்தா அம்மாவோட பேரு அப்படின்னு கேக்குறாரு எழில். உங்க பேரையோ இல்ல பாட்டி பேரையோ தான் வைக்கலாம்னு நினைச்சேன், ஆனா அதெல்லாம் பார்த்தா அந்த ஆளுக்கு கோபம் வராது, இதை பார்த்தாதான் அவர் நல்லா காண்டாவாரு அப்படின்னு சொல்றாரு எழில். எனக்கும் அவன் இந்த போர்டை பார்த்து எப்படி கோபப்படுவான் அப்படின்றத பாக்குறதுக்கு நானும் ஆர்வமா இருக்கிறேன்டா, அதை நான் மிஸ் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு தாத்தா. என்னோட மருமக பேர் வச்சது எனக்கு சந்தோஷம் தாண்டா அப்படின்னு சொல்றாரு. அந்த போர்டு முன்னாடி நின்று 2 பேருமே செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. கோபியும் அவரோட ஃப்ரெண்டும் இப்போ ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணி பேசுறாங்க. கோபி ஃப்ரெண்டு கேட்குறாரு, என்னடா அந்த ராதிகா இன்னும் அதிகமாக செலவு பண்ணுறாங்களா, அதனால தான் நீ டென்ஷனாக இருக்கிறியா அப்படின்னு கேட்குறாரு. நான் யோசிச்சுட்டு இருக்கிறது ராதிகா பற்றி கிடையாது, அந்த இடியட் பற்றி அப்படின்னு சொல்கிறாரு கோபி. பாக்கியாவோட நடையிலெல்லாம் இப்போ ஒரு திமிர் தெரியுதுடா அப்படின்னு சொல்கிறாரு. என்னமோ என் கூட வாழ்றப்ப மட்டும்தான் அவ ரொம்ப கஷ்டப்பட்டா அப்படின்னு எல்லாரும் தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்கிறாரு கோபி. ஆனால் இப்போ அவள் ரொம்ப சந்தோஷமா இருக்காடா அப்படின்னு சொல்கிறாரு. வாக்கிங் போகிறப்ப காலையில் அவளை பார்த்தேன்டா, அந்த லூஸ் ஹேர்லாம் விட்டுட்டு ஏதோ யூத் கேர்ள் மாதிரி சீனை போடுறாடா அப்படின்னு சொல்கிறாரு. இப்ப நம்ம 2 பேரும் ரெஸ்டாரண்ட்ல பேசிட்டு இருக்கிறோம்ல, அந்த மாதிரி பாக்கியா வேற ஏதோ ஒரு ஆள் கூட உட்காந்து சிரிச்சு பேசுறாடா அப்படின்னு சொல்றாரு. இப்ப என்ன பண்ணா உனக்கு என்னடா, அதான் விட்டுட்டு வந்துட்டேல, அவங்கள பத்தி நீ எதுக்குடா யோசிக்கிற அப்படின்னு சொல்றாரு அவரு. அப்படிலாம் யோசிக்காம இருக்க முடியலடா அப்படின்னு கோபி சொல்றாரு. முன்னாடிலாம் கிச்சனுக்குள்ளேயே ஜெயில் மாதிரி கிடப்பா, இப்ப என்னன்னா அவளுக்கு வாக்கிங் போறதுக்கு டைம் இருக்கு, பார்லர் போறதுக்கு டைம் இருக்கு, எப்படின்னு தான் தெரியல அப்படின்னு சொல்றாரு கோபி. அவளுக்கு எங்க இருந்ததா இவ்வளவு திமிர் வந்துச்சுன்னே தெரியலடா அப்படின்னு சொல்றாரு கோபி. அவன் ஏன் விட்டுட்டு வந்துட்டோம் ஃபீல் பண்றியா கோபி அப்படின்னு கோபியோட ஃப்ரெண்டு கேட்கிறாரு. எல்லாம் ஒன்றும் இல்லடா, போய் வாயை கழுவிடா அப்படின்னு சொல்லிடுறாரு கோபி. கோபி இப்போ வீட்டுக்கு வராரு. காரை நிப்பாட்டிட்டு அவரோட வீடை பாக்குறாரு. அங்க நேம் போர்டு இருக்கிறத பாக்குறாரு. எழில் மறுபடியும் போர்டை மாட்டிட்டானோ அப்படின்னு பக்கத்துல போய் பாக்குறாரு. அதுல பாக்கியலட்சுமி அப்படின்ற பேர் இருக்கிறத பார்த்த உடனே அவர் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறாரு. கோபமா இப்போ வீட்டுக்கு வராரு. வீட்டுல வந்து பார்த்தா அவரோட அப்பா நடு ஹால்ல நல்லா கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருக்கிறாரு. ராதிகாவை கூப்பிடுறாரு. என்ன இவரு இப்படி ஹால்ல படுத்து தூங்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறாரு. நான் என்னங்க பண்றது, அவருக்கு ஏதோ உடம்பு சரியில்லையோ என்னமோ அப்படின்னு ராதிகா சொல்றாங்க. எந்திரிங்கப்பா அப்படின்னு போய் எழுப்புறாரு கோபி. ஏண்டா ஒரு தூங்குற மனுஷன் இப்படியா எழுப்புறது அப்படின்னு கேட்கிறாரு கோபியோட அப்பா. உங்களுக்கு படுத்து தூங்குறதுக்கு வேற இடமே கிடைக்கலையா, ஹால்ல தான் தூங்கணுமா அப்படின்னு கேட்கிறாரு கோபி. எனக்கு என்ன இந்த வீட்டுல தனியா ரூமா இருக்கு அப்படின்னு கேட்கிறாரு கோபியோட அப்பா. இதுதான் உங்க எல்லாருக்காகவும் அங்க ஒரு வீடு கட்டி வச்சிருக்கிறேனே, அங்க போய் தூங்க வேண்டியதானே அப்படின்னு கோபி சொல்றாரு. கொஞ்சம் அறிவோட தான் பேசுறியாடா, நான் இங்கே தானே இருக்கிறேன், தூங்குறதுக்காக மட்டும் அங்க போவேனா அப்படின்னு கேட்கிறாரு கோபியோட அப்பா. நீங்க எங்க வேணாலும் தூங்கிக்கோங்க, அது எனக்கு பெரிய பிரச்சனையே கிடையாது அப்படின்னு சொல்றாரு கோபி. எல்லாரும் உங்க மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு கோபி. என்னோட நேமோட எடுத்துட்டு அந்த இடியட்டோட நேமோட வச்சிருக்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாரு கோபி. நான் சம்பாதிச்சு கட்டின வீடு அப்படின்னு சொல்றாரு. நான் இப்ப நினைச்சா கூட அந்த வீட்டுக்குள்ள போய் கொடுத்தன பண்ண முடியும் என்னால அப்படின்னு சொல்றாரு. என்னோட அம்மாக்காகவும் பசங்களுக்காகவும் தான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இப்ப வரைக்கும் அந்த வீடு என்னோட பேர்ல தான் இருக்கு அப்படின்னு கோபி சொல்றாரு. டென்ஷன் ஆகாதீங்க கோபி அப்படின்னு ராதிகா சொல்லிட்டு இருக்கிறாங்க. கோபி இப்போ ரொம்ப கோவமா கோபியோட வீட்டுக்கு போறாரு. பாக்கியாவை பார்த்து ரொம்ப கோவமா பேசுறாரு. எல்லாரையும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேக்குறாரு. என்கிட்ட சொல்றாரு, நீ ரூம்குள்ள போமா அப்படின்னு சொல்றாரு. இந்த வீடு நான் லோன் வாங்கி உழைச்சு சம்பாதிச்சு கட்டின வீடு அப்படின்னு சொல்றாரு கோபி. இந்த வீட்டுல இருந்து என்ன ஈஸியா வெளியில அனுப்பிட்டேல நீ, நான் வெளியில போனது யாருக்காகவும் கிடையாது, என்னோட அம்மாக்காகவும் பசங்களுக்காகவும் தான், உனக்காக இல்ல அப்படின்னு சொல்றாரு. அதான் போயிட்டீங்கல்ல, அப்புறம் மறுபடியும் எதுக்காக வந்து கத்திட்டு இருக்கிறீங்க அப்படின்னு பாக்கியா கேக்குறாங்க. இது என்னோட வீடு, என்னோட வீட்டுல என் பேரை எடுத்துட்டு உன்னோட பேரை மாட்டினா இது உன்னோட வீடாயிருமா, உனக்குலாம் இப்படி எல்லாம் பண்றதுக்கு கொஞ்சம் கூட அசிங்கமா இல்லை அப்படின்னு திட்டுறாரு கோபி. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றத. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலரா சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.